ஸோ கைஸ் விடாமுயற்சி திரைப்படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகி இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. அடுத்தது வந்து அஜித் நடிப்பில் வந்து வெளியாக இருக்கும் குட் பேட் அக்லி திரைப்படத்தை பற்றி ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற எல்லா அப்டேட்ஸும் உங்கள் நேரம் வந்து சேரும். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக மெயின் அப்டேட்குள்ளே போயிடலாம். ஸோ குட் பேட் அக்லி திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10th வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த ஒரு படத்துக்கான ஸ்டோரியை பற்றி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படம் வந்து கொரியன் படத்தோட ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஒரு நியூஸை பத்தி யாருமே அஃபிஷியலா சொல்லல. ஸோ இது வந்து ஒரு ப்ராபபிளி வந்து இந்த ஒரு ஃபேக் நியூஸ் தான். குட் பேட் அக்லி டீசர் அப்டேட்டுக்கு வரும்போது மோஸ்ட்லி வந்து ஃபெப் மிட்டுக்குள்ள வந்து டீசர் வந்து விடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு. ஸோ குட் பேட் அக்லி திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10th இல்லாமல் May 1 இல்லைனா வந்து தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்காங்களாம். ஸோ ஆனால் இந்த ஒரு நியூஸை பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் அஃபிஷியலா வரல. இந்த ஒரு திரைப்படத்தை வந்து திருப்பி வந்து போஸ்ட்பான் பண்றதுக்கு ஸோ படக்குழு வந்து அதிகமாக வந்து சான்சஸ் எடுக்க மாட்டாங்க. ஸோ பாசிபிலிட்டிஸ் அதனால கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் குட் பேட் அக்லி டீசருக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை கைஸ்.